என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. நான் தான் கோகிலான்னு எப்படி நம்ப வைக்கிறது? உங்களை பழைய மாதிரி என்னங்கன்னு சொல்லவோ இல்ல புருஷன்னு உரிமையோடு கொண்டாடவோ எனக்கு தகுதி இல்லாம போயிடுச்சு. நான் பெருசா படிக்காதவதான். படிச்சிருந்தா இன்னைக்கு இருக்கிற பொம்பளைங்க மாதிரி வக்கீல் வச்சு வாதாடி சட்டம் எல்லாம் பேசி உங்களை ஏன் பக்கம் நான் கொண்டு வந்திருப்பேன். நான் மேரி இல்ல கோகிலா நிரூபிக்க என்ன செய்யறதுன்னு நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். எல்லாமே பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு கூட உங்க மனசு உலுக்கவே இல்லை. உலகத்துல எல்லா உறவுக்கும் ஏதாவது ஒரு மாத்து உறவு நம்ம காட்டலாம். நம்ம கூடவே பிறக்காதவங்கள அண்ணன் மாதிரி அக்கா மாதிரின்னு சொல்லலாம். அவ்வளவு ஏன் இவங்க என் அம்மா மாதிரி அப்பா மாதிரின்னு கூட சொல்லலாம். ஆனா வேற யாரையோ பார்த்து புருஷன் மாதிரின்னு சொல்லவே முடியாதுங்க. செத்து பொழைச்சு வந்திருக்கீங்க. அடியேன்னு அணைச்சுக்க வேணாம். ஆனா அடிச்சீன்னு தூக்கி போட்டா வலிக்கும்ல. உங்களுக்கு உமா இருக்கா, தாமரை இருக்கா, மல்லிகா இருக்கா. ஆனா எனக்குன்னு யார் இருக்காங்க? நான் அனாதைங்க. எனக்கு இருந்த சொந்தமும் தண்ணியோட போயிடுச்சு. நீங்களும் தண்ணி ஊத்தி தலை முழுகிட்டா நான் எங்க போவேன்? எனக்கு எழுத முடியல. அழுகழுகையா வருது. ஆனா ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க என்கிட்ட தனியா பேச வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. அதான் எனக்கு யாருக்கிட்ட கேக்குறது, எப்படி கேக்குறதுன்னு ஒண்ணும் புரியல. இப்ப இந்த நிமிஷம் நான் உங்க கோகிலா இல்ல, சரியா? மேரி அதானே உங்க ஆசை? அப்படியே கூப்பிடுங்க. உங்க சந்தோஷம் தாங்க எனக்கு முக்கியம். ஆனா கடைசியா ஒண்ணே ஒண்ணு நான் உங்ககிட்ட சொல்லணுங்க. மேரியோ கோகிலாவோ அது வெறும் பேருதான். உசுருக்குள்ள நீங்க மட்டும் தாங்க இருக்கீங்க. இதுதான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். நான் என்ன சொன்னாலும் அதுதான் நான் சொன்னேனே, இதுதான் நான் சொன்னேன்னு எல்லாரும் என்ன முட்டாளாக்கிடுறீங்க. அதனால நான் கோகிலா நிரூபிக்க வேற வழியே இல்ல. இப்ப கூட இந்த உண்மையை எல்லாருக்கும் முன்னாடி சத்தம் போட்டு சொல்லவோ கதறி அழவோ எனக்கு விருப்பம் இல்லைங்க. அதனாலதான் இந்த லெட்டர் நான் எழுதுறேன். உங்களுக்கும் எனக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மையை சொல்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு வலிப்பு வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேன். எனக்கு அப்படி ஆனதுனால என் மேல உள்ள பாசத்துல ஏதோ ஒரு வேகத்துல என் தம்பி விமல் உங்களை கை நீட்டி அடிச்சுட்டான். உங்ககிட்ட நான் சொன்ன விஷயம் இப்ப வரைக்கும் உங்களால மறக்க முடியாதுங்க. அந்த விஷயத்த நான் சாகுற வரைக்கும் திரும்ப சொல்லக்கூடாதுன்னு, யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உயிரோடவே செத்து போயிருக்கிற நிலைமையில நான் இதை சொல்றேங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி காட்டு மிரட்டித்தனமா நடந்துக்கிறீங்க? அவர் உமாவை கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு ஆத்திரம்? அவர் உமா கழுத்துல தாலி கட்டின புருஷன். நிறுத்து. உமா கழுத்துல தாலி கட்டின அவன் இல்ல, நானு. ஏய், இவன் ஏன் முன்னாடி நீ? எங்க அக்காக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் சேர்ந்து எங்க அக்காவை என்ன பண்ணீங்க? என்னடா பண்ண? என்னடா பண்ண?
என்னங்க, ம்? உங்க மனசு எவ்வளவு பாடுபடுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. பொதுவா எந்த ஆம்பளையுமே தன்னை ஒருத்தர் தகாத வார்த்தையில பேசிட்டாலே பொறுத்துக்க மாட்டாங்க. ஆனா என் தம்பி உங்களுக்கு கை நீட்டி அடிச்சிருக்கான். ஆனா அத கூட நீங்க எனக்காக பெருசுபடுத்தாம வந்துட்டீங்க. வெளியில பெருசுபடுத்திக்கலனாலும் உள்ளுக்குள்ள உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கோகிலா, அந்த விஷயத்த நான் அப்பவே மறந்துட்டேன். கோகிலா, கண்ணுக்குள்ள தூசி இருந்துட்டே இருந்தாத்தான் உறுத்திட்டே இருக்கு. அதை எடுத்தாச்சுன்னா அந்த உறுத்தெல்லாம் போயிடும். மறந்துட்டேன்னு உங்க உதடு வேணா சொல்லலாம். ஆனா உங்க மனச பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இல்லனா உங்க கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுங்க. அவன் சின்ன பையன், என் மேல இருக்கிற பாசத்தினாலதான் அப்படி பண்ணிட்டான். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனை மன்னிச்சிடுங்க. என்ன கோகிலா நீ ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் தான் அந்த விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்றேன்ல, தேவையில்லாம ஏன் அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, முதல்ல கண்ணத்தோட. இல்லங்க, இல்ல, நான் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் என் மனசு கேட்கவே கேட்காது. எனக்கு என் தம்பி எவ்வளவு முக்கியமோ அதை விட நீங்க எனக்கு முக்கியங்க. உங்களுக்கு ஒரு அவமானம் கஷ்டம்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுங்க. நடந்ததெல்லாம் ஏதோ உங்களாலதான் நடந்துருச்சுன்னு அவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவசரப்பட்டு முட்டாள்தனமா அப்படி நடந்துகிட்டான். இயல்பாவே சின்ன வயசுல இருந்து அவனுக்கு என் மேல பாசம் ரொம்ப அதிகம். சின்ன வயசுலயே என்கிட்ட யாராவது வம்பிழுத்தா போதும், உடனே போய் அவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துருவான். நானும் அவன்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதடான்னு எத்தனையோ தடவை அவன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேங்க. அவன் கேக்குற மாதிரியே இல்ல. அவன் கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்குவானே தவிர மத்தபடி அவன் ரொம்ப நல்லவங்க. மனசுல எந்த வஞ்சமும் வச்சுக்க மாட்டாங்க. ஏய், என்ன கோகிலா நீ? என் தங்கச்சி மல்லியாவோ உன் தம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். என் மாப்பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன நீ? இத்தனை நாளா உங்க எல்லாருக்கும் தெரியாத அவனை பத்தின ஒரு விஷயம் இருக்கு. இதை இப்ப நான் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா உங்ககிட்ட சொல்லிடணும்னு மட்டும் தோணுது. நியாயமா பார்த்தா என் கழுத்துல உங்க தாலி ஏறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். என் மேல உசிரையே வச்சிருக்கிற என் தம்பி விமல் என் கூட பிறந்த தம்பியே இல்ல. கோகிலா, என்ன கோகிலா, என்ன சொல்ற நீ? விமல் மாப்பிள்ள உன் கூட பிறந்த தம்பி இல்லையா? ஆமாங்க, விமல் என் கூட பிறந்தவன் இல்ல. விமலுக்கும் எனக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் கிடையாது. நான் சின்ன வயசா இருக்கும்போது என் அம்மா அப்பா நான் 3 பேரும் சேர்ந்து வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்ப அங்க ஒரு குப்பை தொட்டியில குழந்தை அழுதுகிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஓடி போய் பார்த்தா அங்க ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, குழந்தையோட உடம்பெல்லாம் பூச்சி கடிச்சு ஒரே தடிச்சு போயிருந்தது. குப்பை தொட்டி பக்கத்திலேயே ஒரு நாய் வேற சுத்திக்கிட்டே இருந்தது. உள்ள அழுதுகிட்டு இருந்த குழந்தை என்ன பார்த்த உடனே அப்படியே அழுகி நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அக்கம் பக்கத்துல யாருமே அந்த குழந்தைய தேடி வரவே இல்லை. என் மனசுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என் அப்பா அம்மா கிட்ட இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கலான்னு சொன்னேன். அவங்களும் அதுக்கு சம்மதிச்சாங்க. அவனை எங்க வீட்டுக்கு நாங்க தூக்கிட்டு வந்தோம். இப்படிதான் விமல் எனக்கு தம்பியானா. என்ன சொல்ற கோகிலா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க, யாருக்குமே தெரியாத உண்மை. என் அம்மா அப்பா நான் 3 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை. இதுவரைக்கும் என் தம்பி விமலுக்கு கூட தெரியாத ஒரு உண்மை. எங்க அப்பா அம்மா கடலோட போய் இறந்தப்ப
அந்த உண்மையும் கடலோட போய் கரைஞ்சிருச்சு. அந்த சமயத்துல இனிமே நீதாக்கா எனக்கு அம்மா மாதிரின்னு அவன் என்ன பார்த்து அழுதப்ப என் நெஞ்சு முழுக்க வேதனை தாங்க இருந்துச்சு. அவங்களுக்கு அப்புறம் அந்த உண்மை தெரிஞ்ச ஒரே ஆளு நான் மட்டும்தான். இப்போ ரெண்டாவதா அந்த உண்மை தெரிஞ்ச ஆளு நீங்க. உங்ககிட்ட கூட கல்யாணமான இத்தனை வருஷத்துல நான் இந்த உண்மை சொன்னதே இல்ல. இப்ப கூட நான் இத சொல்றதுக்கு காரணம் அவ அவசரப்பட்டு உங்களை கை நீட்டி அடிச்சுட்டா. அதனால நீங்க அவனை வெறுத்துற கூடாது. என் மேல இருக்கிற பாசத்துலதான் அவன் அப்படி நடந்துகிட்டான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தாங்க நான் இந்த உண்மையை சொல்றேன். அது மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில இனிமே உங்களுக்கு தெரியாம எந்த ரகசியமும் இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். கோகிலா, என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. என் தங்கச்சியை 2 பேரும் பெற்ற தாய் தப்பிய முகத்தை பார்க்கலன்றாலும் உடம்புல சுமந்து உசுரில் பங்கு போட்டு என் கூட பிறந்த தங்கச்சி மேலே நான் வச்சிருக்க பாசத்தை விட உன் தம்பி உன் மேலே வச்சிருக்க பாசம் பெருசு தான் கோகிலா. தான் ஆடாட்டின்னு தன் தசையாடும்னு சொல்லுவாங்க. ஆனால் விமல் மாப்பிள்ள அதெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டாரு. ஆமாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க தங்கச்சி மல்லிகா கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக தான் நீங்க என்ன கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க. எங்க எவனாவது வந்து அக்காவை சீமைப்பட்டினத்துக்கு தூரமா கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான். உங்கள மாதிரியே தாங்க அவனும். என்ன வித்தியாசம்? நீங்க உங்க கூட பிறந்த தங்கச்சிங்களுக்காக எல்லாத்தையும் பண்றீங்க. அவன் கூட பிறக்காத இந்த அக்காவுக்காக எல்லாத்தையும் பண்றான். நான் தான் இது வரைக்கும் அவனுக்கு எதுவுமே செஞ்சதே இல்ல. இப்பவும் அவன் வீடு வாசல் தனி, மல்லிகா தனின்னு பிரிச்சுதான் பாக்குறேன். நான் ஒரு அதிர்ஷ்டம் கேட்டவங்க. சில பேருக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும், ஆனா அனுபவிக்க தெரியாது. அதேதான் எனக்கும். ஏய் கோகிலா, இப்போ என்ன நடந்துருச்சு? எதுக்காக நீ சும்மா இப்படி அழுதுகிட்டே இருக்க? உண்மையை சொல்லணும்டா, நீ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறந்தே விமல் மாப்பிள்ளை மேலே எனக்கு இன்னும் மரியாதை ஜாஸ்தியாக இருக்கு. இங்கே பாரு கோகிலா, என்ன நடந்தாலும் சரி, விமல் உன் தம்பி தான், என் மச்சனை தான். கோகிலா, மாமச்சன்ட்டு இப்படித்தான் கைகளை பறத்தையும் செய்யும். இது என்ன ஊர் உலகத்தில் நடக்காத விஷயமே என்ன? அப்பப்போ சண்டை சச்சரவு வந்தால் தானே உறவு நிற்கும். இங்கே பாரு கோகிலா, மலைக்கு போனாலும் மாமச்சனை தாய் வரும்னு சொல்லுவாங்க. விமல் மாப்பிள்ளை எங்கே போயிட போகிறாரு? இந்த வீராப்பு திமிரில் என்ன கொஞ்சம் நாளைக்குத்தான். எனக்கு இது போதுங்க. இப்பதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம் பண்ணணும்? இது நாள் வரைக்கும் என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்த விமலுக்கு கூட தெரியாத அவனை பத்தின ரகசியம் வெளியில வேற யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. மல்லிகா, தாமரை, என் தம்பி, யாருக்குமே இந்த விஷயம் போயிடக்கூடாதுங்க. ஒருவேளை உண்மையிலேயே என் உயிர் போயிட்டா கூட, அப்ப கூட இந்த ரகசியம் உங்களை தவிர வேற யாருக்குமே போக கூடாதுங்க. என்னங்க, என் தம்பி உங்ககிட்ட ஏதாவது வம்பு தும்பு வச்சுக்கிட்ட கூட, கோவத்துல கூட அவகிட்ட நீங்க இந்த விஷயத்த சொல்லிடவே கூடாது. நாம உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேர் மனசுலயே இந்த ரகசியம் இருந்து கடைசியில மண்ணோட மண்ணா மக்கி போயிடணும். ஏங்க, இத கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. கோகிலா, கடைசி வரைக்கும் இந்த சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன் கோகிலா. இந்த ரகசியம் உன்னைய நீ தவிர கண்டிப்பா வேற யாருக்கும் தெரியாது. இதுக்கு மேல நீங்க என்ன கோகிலான்னு ஏத்துக்க வேணாங்க. நான் உசுரோட இருந்தும் பலன் இல்லை.
எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இது உங்களுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம். இத சொல்லி நான் கோகிலான்னு அடிச்சு பேச எனக்கு கடைசி வரைக்கும் மனசு வரல. ஆனா எனக்கு இதை விட்டா வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. எனக்கு சாட்சி சொல்ல தாமரையோ மல்லிகாவோ வர வேண்டாம். உங்களுக்கு தெரியும், என் கூட 10 வருஷம் கொடுத்துன நடத்தியும் உங்களுக்கு தெரியலன்னா நான் என்ன பண்றது? என் ரத்தமும் உங்க ரத்தமும் சேர்ந்து உசுரா நிக்கிறேன். நம்ம குழந்தை மேல சத்தியமா நான் உங்க பொண்டாட்டி கோகிலா தாங்க. ஒரு தடவை என்ன உங்க பொண்டாட்டியா நினைச்சுக்கிட்டு கோகிலான்னு உதட்டுல இருந்து சொல்லாம உசுர்ல இருந்து சொல்லுங்க. எனக்கு அது போதும். அதுக்கப்புறம் என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாலும் நான் போயிடுறேன். சத்தியமா போயிடுறேன். இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன நம்பாமலே போனாலும் பரவாயில்ல. ஆனா தயவு செஞ்சு இதை கிழிச்சு போட்டுடுங்க. இது யாரு கண்ணே படவே கூடாது. இந்த லெட்டரை உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி வைக்கிறேங்க. தயவு செஞ்சு இதை நீங்க எடுத்து படிக்கணும். படிப்பீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இவன் என் குழந்தை. எங்க இருக்க நீ? எல்லாரும் சொல்ற மாதிரி நீ சக்தி உள்ள தெய்வம்னா என் கண்ணு முன்னாடி வந்து நின்னு எனக்கு பதில் சொல்லு. ஏ உமா, நான் முதல் தடவை செத்து போயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே அத சாக்கா வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். ரெண்டாவது தடவை நான் எமக்கிட்டே போயிட்டேன்னு உடனே உனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா போச்சு.